ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சங்கடஹர சதுர்த்தி என்றால் என்ன, விரதம் இருந்தால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன, வாங்க இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். விநாயக பெருமானை சிறப்பு பூஜைகளுடன் வழிபட உகந்த நாள் இது. ஹிந்து மத நாட்காட்டியின்படி ஒவ்வொரு முழு நிலவு அல்லது கிருஷ்ணபக்ஷத்தின் 4வது நாளில் கொண்டாடப்படுகிறது. பெண்கள் தங்கள் குடும்ப நலனுக்காக செய்யும் பூஜைகளில் சங்கடஹர சதுர்த்தி ஒரு முக்கியமான விரதமாகும். முதலில் சதுர்த்தி என்றால் என்ன? சந்திரனின் இயக்கத்தை பொறுத்து கணிக்கப்படும் திதிதான் சதுர்த்தி எனப்படுகிறது. அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 4வது நாள் சதுர்த்தி திதியாகும். வடமொழியில் சதுர் என்பது 4 என்பதை குறிக்கும். ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு முறை சந்திரனின் சுழற்சியால் சதுர்த்தி திதி வருகிறது. விநாயக பெருமானின் அருளை பெறுவதற்காக இருக்கும் விரதம்தான் சதுர்த்தி விரதமாகும். விநாயகர் எளிமையான தெய்வம் என்பதால் சதுர்த்தி விரதமும் எளிமையானது. சதுர்த்தி அன்று காலையிலேயே நீராடி விநாயகர் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். அருகம்புல், வெள்ளருக்கு ஆகியவற்றால் விநாயகருக்கு மாலை கட்டி போடலாம். முடிந்தவர்கள் நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம். இந்த சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டால் குழப்பங்கள் அகலும், வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள், கிரக தோஷங்கள் விலகும், சங்கடங்கள் நீங்கும், காரிய தடை நீங்கும், சகலவிதமான சௌபாக்கியங்களும் ஏற்படும். இந்த விரதத்தை எப்போது தொடங்க வேண்டும் என்றால், சதுர்த்தி திதி துவங்கியதிலிருந்து விரதத்தை துவங்கலாம், அல்லது சதுர்த்தி என்று காலையிலேயே விரதத்தை துவங்க வேண்டும். மாலையில் விநாயகர் கோவிலில் நடக்கும் பூஜையில் கலந்து கொண்ட பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். சங்கஷ்டி சதுர்த்தி பூரண கதை இப்போது வாங்க பார்க்கலாம். பார்வதி தேவி அபிஷேகம் செய்வதற்கு முன் தன் உடலில் பூசப்பட்ட 4 மாவுகளால் விநாயக பெருமானை படைத்தாள். அப்போதுதான் அந்த பையனை தன் மகனாகவே ஏற்றுக்கொண்டாள். ஒரு நாள் அவள் குளிக்கச் செல்லும் போது சிறுவனின் வீட்டு வாசலில் காவல் காத்தாள். அதே நேரத்தில் சிவன் தன் கணங்களுடன் வீட்டிற்குள் நுழைய முயன்றார். அந்த வழியில் விநாயகர் அவனை விடவில்லை. அந்த சிறுவன் தன் மகன் என்பதை அறியாத சிவபெருமான் அவனுடைய அவமானத்தை கண்டு கோபமடைந்து அந்த சிறுவனை கொல்லும்படி தன் கணங்களுக்கு கட்டளையிட்டார். அந்த சண்டையில் தாயின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த விநாயகரின் தலை துண்டிக்கப்பட்டது. இதை அறிந்த பார்வதி கோபமடைந்து ஆதிசக்தியாக மாறினார். முழு பிரபஞ்சமும் அழிவுக்கு தயாராக உள்ளது. பின்னர் விஷயம் அறிந்த சிவபெருமான் தன் மனைவியின் கோபத்தை கண்டு சிறுவனின் தலைக்கு பதிலாக யானையோடைய தலையை வைத்து அவனை உயிர்ப்பித்தார். முழு பிரபஞ்சமும் சிறுவனை புத்தி, அறிவு மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் அதிபதியாக வணங்கும் என்று சிவபெருமான் வரமளித்தார். அன்றிலிருந்து விநாயக பெருமானே எந்த சடங்குகளிலும் முதல் பூஜையை பெறுகிறார். மேலும் அவர் எல்லா தடைகளையும் நீக்குபவர் என்று மக்கள் நம்புகிறார்கள். சங்கடஹர சதுர்த்தி என்று சிவபெருமான் அருளிய வரம் இது என்பது ஐதீகம். எனவே மக்கள் தங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தடைகளையும் போக்க சங்கடஹரா அல்லது விக்னஹர்தத்தை வழிபடுகிறார்கள். இந்த சங்கடஹர சதுர்த்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. குடும்பத்தின் செழிப்புக்காகவும் இந்த பூஜை செய்யப்படுகிறது. இந்த சங்கடஹர சதுர்த்தி பூஜை மாலையில் சந்திரனை பார்த்த பிறகு செய்யப்படுகிறது. முதலில் சுத்தமான மேடையில் விநாயகர் சிலை வைக்கப்படுகிறது. மலர்களாலும் பூக்களாலும் வழிபடப்படுகிறது. விநாயக பெருமானுக்கு கொழுக்கட்டை, பாயாசம், பச்சரிசிகள் படைக்கப்படுகின்றன. இந்த விரதம் சந்திரனை தரிசனம் செய்த பிறகு ஆரம்பிக்கப்படுகிறது. பூஜைக்கு பிறகு விரத கதாஸ்வரணம் செய்யப்படுகிறது. இந்த பூஜை பொதுவாக தம்பதிகளால் தங்கள் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக கொண்டாடப்படுகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.